ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் ஜேகே மாஸ்டர். இன்றைக்கி நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவில் இருக்கோம். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒன்று, ஸ்டடி மோட்டிவேஷன். ஸோ இப்போ நம்மளுக்கு 10th 11th 12th பார்த்திங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இன்னுமே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த ஒரு மோட்டிவேஷனே இல்லாமல் இருக்குது. எப்படி நம்ம படிக்கிறது, பப்ளிக் எக்ஸாம் தானே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு அசால்ட்டு எல்லாமே இருக்குது. இன்னுமே படிக்க ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்காங்க. எப்படிடா படிக்கிறது, நம்மளுக்கு வேறு செல்ஃப் மோட்டிவேட்டே இல்லையே, நம்மளால் முடியுமா, நம்மளால் மார்க் வாங்க முடியுமா அப்படின்னு நிறையா பேர் யோசிச்சுட்ருக்கீங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ நம்மளால் முடியுமா அப்படிங்கிற கேள்வியை தயவு செஞ்சு உங்கள் மனசுக்குள்ளே இருந்ததுன்னா அதை தூக்கி வெளியில் எரிஞ்சிடுங்க. அந்த மாதிரி ஒரு கேள்வி நம்ம மனசுக்குள்ளே எப்பயுமே இருக்கக்கூடாது. எந்த ஒரு விஷயத்தை செய்கிறதா இருந்தாலும் நம்மளால் முடியுமான்னு யோசிக்கக்கூடாது. நம்மளால் முடியும் அப்படின்னு நினைக்கணும். நல்ல விஷயங்களுக்கு நம்மளால் முடியும் அப்படின்னு நினச்சோன்னா கண்டிப்பாக வெற்றி நம்மளுக்கு மட்டும்தான். ஸோ இந்த வீடியோவில் ஸ்டடி மோட்டிவேஷன் தான் பார்க்க போகிறோம். 10th 11th 12th பப்ளிக் எக்ஸாம் இருக்குது. இன்னும் படிக்கலையா, பரவாயில்ல, அவங்களுக்கான ஒரு வீடியோ தான் அது. ஸோ படிக்க தோணலையா, படிக்கவே தோண மாட்டேங்குது, எக்ஸாம் வேறு வந்துருச்சு, எப்படிடா படிக்கிறது, படிக்கவே தோண மாட்டேங்குது, என்னடா பண்ணுறது, இப்படியே நம்ம லைஃப் போயிடுமா அப்படின்னு நிறையா பேர் யோசிப்பீங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோ மட்டும்தான் இது. ஸோ வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் கேட்குற கேள்வியை உங்கள் மனசாட்சிக்கிட்ட நீங்களே கேளுங்க. உங்கள் கனவு என்ன? சில பேர் பார்த்தீங்கன்னா நிறைய கனவுகள் தம் மனசில் வச்சுருப்பாங்க. நிறைய பேர் நான் நல்லா படித்து டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், சயின்டிஸ்ட் ஆகணும், டீச்சர் ஆகணும் அப்படின்னு நிறைய கனவுகள் இருக்கும். நிறைய லட்சிய கோட்டைகள் பார்த்திங்கன்னா நிறையா பேர் நிறையா கனவுகளோடு இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி கனவுகள் இருந்தால் மட்டும் போதுமா? அதுக்காக உழைக்கணும் இல்லை? நம்ம இப்போ சும்மா டாக்டர் ஆகணுன்னா டாக்டர் ஆகிட முடியுமா? நம்ம டாக்டர் ஆகணும்னா அதுக்கு நீட் எக்ஸாம் எழுதணும். நீட் எக்ஸாம் எழுதுறதுக்கு நம்ம நல்லா படிக்கணும். அது நல்லா படிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பேசிக்ஸ் எல்லாம் தெரியணும். நல்லா டெய்லியும் ஒர்க் பண்ணணும், டெய்லி ஹார்ட் ஒர்க் பண்ணணும். இத்தனை வேலைகள் இருக்குது. இப்போ உடனே டாக்டர் சீட்டை கொடுத்துட மாட்டான், உடனே நம்மளுக்கு டாக்டர் அப்படிங்கிற ஒரு பட்டம் நம்மளுக்கு கொடுத்துட மாட்டாங்க. அதுக்காக நம்ம கடினமாக உழைச்சா மட்டும்தான் நம்மளுக்கு அந்த மாதிரி நம்மளோட கனவை அச்சீவ் பண்ண முடியும். இப்போ இன்ஜினியர் ஆகணுன்னாலும் அதே தான். இப்போ நீ ஐடியில் உனக்கு நல்ல ஒரு போஸ்ட்டில் நல்ல சேலரி வேணும்னு மட்டும் நீ எதிர்பார்க்குறியே. ஸோ அதுக்கான ஹார்ட் ஒர்க்கை நீ போடுறியா, ஃபஸ்ட்டு அதை முதல்ல நம்ம நோட் பண்ணணும். நம்ம ஹார்ட் ஒர்க் தான் நம்மளுக்கு மெயினாக, அதாவது உழைப்பை மட்டும்தான் நம்ம கொடுக்கறது தான் நம்மளுக்கான வேலை. ஸோ நிறைய கனவுகள் நம்ம கண்டாலும் அந்த கனவுகளை நம்ம உடனே நம்ம சேர்ந்துட முடியாது. அந்த கனவுகளை உடனே அச்சீவ் பண்ணிட முடியாது. அந்த கனவுகளை நம்ம அச்சீவ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம அந்த கனவுகளுக்கான நம்ம ஹார்ட் ஒர்க் நம்ம போட்டு தான் ஆகணும். சரி, இப்போது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அடுத்த கேள்வி, உங்கள் வீட்டு சிச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியாது, உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ கொஞ்சம் வீட்டை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நிறையா பேர்த்துக்கு நிறையா கஷ்டங்கள் இருக்கும். அத்தனை கஷ்டங்களே தாண்டி தான் நிறைய பேர் ஸ்கூலுக்கே படிக்க போகிற மாதிரி இருக்கும். ஸோ எத்தனை பேர்த்துக்கு எத்தனை கஷ்டங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஃபர்ஸ்ட் விஷயம், பேரண்ட்ஸை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அவங்க எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, மொத்தம் அவங்க எவ்வளோ நாள், அதாவது எவ்வளோ நேரம், காலையில் எத்தனை மணிக்கு போயிட்டு எத்தனை மணிக்கு நைட்டு வராங்க அப்படிங்கிறது எல்லாமே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, யாருக்காக கஷ்டப்படுறாங்க, நம்மளுக்காக மட்டும்தான் கஷ்டப்படுறாங்க. எதுக்கு? அவங்களுக்குன்னு ஒரு சில கனவுகள் இருக்கலாம். நம்ம பொண்ணு இந்த மாதிரி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி நல்ல வேலையில் நல்ல ஜாப்பில் போய் சேருவா, நம்ம அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடலாம் அப்படின்னு நிறைய பேர் நிறைய கனவுகளோடு இருப்பாங்க. பேரண்ட்ஸ்க்குமே அந்த ஆசைகள் தான். மற்ற குழந்தைங்களை விட நம்ம குழந்தை நல்லா படிச்சிருக்கணும் அப்படின்னு தான் நிறைய பேர் நினைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, யாருக்காக கஷ்டப்படுறாங்க, நம்மளுக்காக மட்டும்தான். அவங்க சாப்பிடாமல் ஓடி நம்மளுக்காக மட்டும்தான் வேலை செய்கிறாங்க, வேறு யாருக்காகவும் கிடையாது. ஸோ அந்த நீங்கள் தயவு செஞ்சு அவங்கள முதல்ல நினச்சி பாருங்கள். உங்களுக்கு படிக்க தோல்லையா, தயவு செஞ்சு அவங்கள நினச்சி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜாப், அவங்க செய்கிற வேலையை நினச்சி பாருங்கள். எவ்வளோ மணி நேரம் செய்கிறாங்க ஒரு நாள். நான் சொல்கிறேன், ஒரு நாள் அவங்க வேலை செய்கிற இடத்துக்கு நீங்கள் போய் பாருங்கள். அப்போ தான் தெரியும் அவங்க காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அந்த வேலையில் எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது. அத்தனை கஷ்டங்களும் யாருக்காக படுறாங்க, நம்மளுக்காக தானே. அது எல்லாமே அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ அதை முதல்ல நினச்சி பாருங்கள். அதுக்கப்புறம் ஃபீஸ்னால் இப்போது நீங்கள் கேட்டோடனே நம்மளுக்கு ஸ்கூலில் 30,000 கட்ட சொல்கிறாங்க, கட்டிடுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிடுறீங்க. அந்த 30,000 கட்டுறதுக்கு அவங்க படுற
கஷ்டங்கள் வந்து என்னென்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஸோ அந்த கஷ்டங்களை வந்து தயவு செஞ்சு உணர்ந்து பாருங்கள். எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அந்த 30,000 ஒரு 1000 சேர்க்கறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அந்த ₹1 சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அது எல்லாமே தயவு செஞ்சு நினச்சி பாருங்கள். அதெல்லாம் நினச்சி பார்த்தாலே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக படிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை, நீங்களே படிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. எத்தனை விஷயங்கள் இருக்குது. ஸோ எத்தனை விஷயங்கள். இப்போ நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஃப்ரூட்டோ இல்லை நல்ல ஒரு பழம், ஒரு ஸ்வீட் அந்த மாதிரி எதாவது வாங்கிட்டு வந்தாலும் அது உங்களுக்காக தான் தராங்க. அவங்க ஒன்றும் சாப்பிட்றது கிடையாது. எல்லாமே உங்களுக்காக மட்டும்தான் எல்லாமே பண்ணுறாங்க. நீங்கள் நல்லா இருக்கணும், நீங்கள் நல்ல மார்க் வாங்கணும், நல்ல காலேஜில் சேரணும், நல்ல ப்ளேஸ் ஆகணும், நல்ல கம்பெனியில் வேலை செய்யணும். இது எல்லாமே மட்டும்தான் அவங்களோட திங்கிங்காக இருக்கும். ஸோ அதனால தான் எல்லாமே வந்து உங்களுக்காக பண்ணுறாங்க. ஸோ அவங்கள தயவு செஞ்சு நினச்சி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்கள் கனவுக்காக என்ன முயற்சி எடுத்திருக்கீங்க இது வரைக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம். யாராவது முயற்சி எடுத்திருக்கீங்க, நான் என் கனவுக்காக முயற்சி எடுத்திருக்கேன் அப்படிங்கிறவங்க மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது எல்லாமே வந்து அவங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அதுக்காக மட்டும்தான் அவங்கள கமெண்ட் பண்ண சொல்கிறோம். உங்கள் கனவுக்காக என்ன முயற்சி எடுத்திருக்கீங்கன்னு யோசிப்பாருங்க. நம்ம வந்து சில பேர் பார்த்திங்கன்னா 0 ஸ்டெப்பில் இருக்கான். பரவாயில்ல, 0 ஸ்டெப்பில் இருந்தாலும் என்ன, இனிமேலாவது நம்ம கனவுகளுக்காக முயற்சி எடுப்போம் அப்படிங்கிறது மட்டும் தாட்டில் வைங்க. தயவு செஞ்சு நான் சொன்ன அந்த செகண்ட் பாயிண்ட், நான் சொன்ன இந்த பாயிண்ட்டை மட்டும் மறந்துடாதீங்க. உங்கள் வீட்டு சுச்சுவேஷன் என்ன, பேரண்ட்ஸை பற்றி, ஜாபை பற்றி, ஃபீஸ் பற்றி, இது எல்லாமே வந்து தயவு செஞ்சு நினச்சி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்கள் கனவுக்கான என்ன முயற்சி செஞ்சீங்கன்னு சொல்லி உங்கள் மனசாட்சிக்கிட்ட நீங்களே கேட்டு பாருங்கள். அப்போ தெரியும் உங்களுக்கு, நம்ம இந்த பொசிஷனில் இருக்கோம், நம்ம இப்படியே இருந்தால் இப்படியே நம்ம லைஃப் போயிடும். இப்போது நம்ம கனவை ரீச் பண்ணோன்னா நம்ம எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணணும், எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ இதை மட்டும் மனசில் தைரியமாக அதை மட்டும் நினச்சி பாருங்கள். ஸோ அவ்வளோதான். இது மட்டும்தான். இந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே போதும், நீங்களே ஆட்டோமேட்டிக்காக படிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. படிக்கலையா, இந்த வீடியோ தயவு செஞ்சு ஃபுல்லாக பார்த்தீங்கள, இதுக்கப்புறமாவது கண்டிப்பாக படிக்க ஆரம்பிங்க. தயவு செஞ்சு உங்கள் பேரண்ட்ஸை நினச்சி படிக்க ஆரம்பிங்க. அது அவங்க வந்து இருக்கிறதே உங்களுக்காக மட்டும்தான். அவங்கள கொஞ்சமாவது அவங்க படுற அவமானங்கள், கஷ்டங்கள் எல்லாத்தையுமே வந்து தயவு செஞ்சு நோட் பண்ணி பாருங்கள். தயவு செஞ்சு கேட்டு பாருங்கள். எல்லாமே உங்களுக்கு தெரியும். அதை தயவு செஞ்சு நினச்சி பாருங்கள். நினச்சி பார்த்தாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்களே நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவீங்க, நல்லா படிப்பீங்க, நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணி நல்ல இடத்துல ப்ளேஸ் ஆவீங்க. அதே போல் நல்ல கம்பெனிலையும் ப்ளேஸ் ஆவீங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் சக்ஸஸ். Thank you for watching this video. Enjoy each class with a smile. Please subscribe, like, share and comment. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். Thank you for watching this video.